இந்த ஆடி 1ஆம் தேதி அதுவும் பூர நட்சத்திரத்துல வருது. ஆடி முடியறது பார்த்தீங்களா, அந்த கடைசி வெள்ளி, அதுவும் அன்னைக்கு திருவாடி பூரமாகவே இருக்கு. அதுதான் ஆடி பூரம் கொண்டாடுறாங்க. இந்த ஆடி வெள்ளி பொதுவாக என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால் நல்லது? அம்மன் கோயில்கள்ல பொதுவாகவே கும்பல் ஆடி வெள்ளிக்கிழமை இருந்தாலும் ஆடி வெள்ளியில என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமையில ஒரு அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு அரச மரத்தோட இருக்கக்கூடிய விநாயகரும் இந்த நாக பிரதிஷ்டையும் நம்ம வழிபாடு செய்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்ப்ப வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமையில் பொதுவாக வீட்டுக்கு பெண்களை அழைத்து, சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னியா பெண்கள் இவங்களை அழைத்து நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரதானம் பண்ணி அவங்கள நம்மளுடைய பித்ருக்களாக நினச்சி அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சுக்கிரஹோரைன்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரஹோரையில் நம்ம சர்ப்ப வழிபாடு, அதுவும் பெண்கள் இந்த அரச மரத்தை அவங்க பெரும் வயிற்றோட ஒரு வணக்கம். இந்த ஆடி மாதம் வந்தாலே பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவதுண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாத பிறப்பே வெள்ளிக்கிழமையில் தான் இருக்குது. ஸோ மொத்தம் 5 வாரம். ஆடி மாதம் ஜூலை 17 ஆடி 1ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 14 ஆடி பூரத்தோட 5வது வெள்ளி வருது. இந்த 5 வெள்ளியுமே ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு சிறப்புகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். ஸோ இந்த ஆடி 1ஆம் தேதி அதுவும் பூர நட்சத்திரத்தில் வருது. ஆடி முடியறது பார்த்திங்களா, அந்த கடைசி வெள்ளி, அதுவும் அன்றைக்கி திருவாடி பூரமாகவே இருக்குது. அதுதான் ஆடிப்பூரம் கொண்டாடுறாங்க. அம்மன் கோவில்களாக இருந்தாலும் சரி, ஆண்டாள் ஆலயங்கள்லேயும் சரி, திருவாடிப்பூரம் ஆகஸ்ட் 14 தான் கொண்டாடுறாங்க. அது நமக்கு ஆடி வெள்ளிக்கிழமை 5வது வாரம் வருது. ஸோ இந்த ஆடி வெள்ளி பொதுவாக என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால் நல்லது? அம்மன் கோயில்களில் பொதுவாகவே கும்பல் ஆடி வெள்ளிக்கிழமை இருந்தாலும் ஆடி வெள்ளியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறது ஆடி மாதம். ஸோ இந்த 6 மாத காலத்திற்கு சூரியன் தன்னுடைய பாதையை தெற்கு நோக்கி போகிறாரு. அதனால தான் அதை தக்ஷணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம். ஸோ தேவர்களுக்கு இது பகல் பொழுது முடிஞ்சு அவங்களுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ரெண்டுமே, அதாவது தக்ஷணாயனம் உத்தராயணம் ரெண்டத்துலேயுமே தை மாதமாக இருக்கட்டும், ஆடி மாதமாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப சிறப்பாக நம்ம தெய்வங்களுக்கு ஆராதிக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சர்ப்ப வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஆடி வெள்ளியில் எந்த கோவில்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அரச மரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விநாயகர், அதை சுற்றி இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டை, இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம ஏன் சர்ப்ப வழிபாடு செய்கிறோம்? ஏன்னா ஆடி மாதத்தில் பூமிக்கு பிருத்வின்னு சொல்லக்கூடிய மண், அதுக்கு பெருமை அதிகம். நம்ம பஞ்சபூதங்களில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் மண்ணை நம்ம வணங்குறோம். அதுக்கு பலவிதமான ஒரு தெய்வ வழிபாடுகள், உருவ வழிபாடுகள் கொடுத்து மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற வழியாக, மண்ணுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தும் வகையாக நம்ம இந்த பூஜை முறைகளை எல்லாம் செய்கிறோம். அப்போது நம்ம ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒரு அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரும் அந்த நாக பிரதிஷ்டையும் நம்ம வழிபாடு செய்கிறோம். நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும், நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகள், நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும், அப்படிங்கிறதுக்காகத்தான் சர்ப்ப வழிபாடுகளே நம்ம செய்கிறோம். நம்மளுடைய ஹிந்து முறைப்படி நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்ப்பங்கள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்று, அதாவது இந்த பூமியை, இந்த அண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பூமியை
தாங்கி பிடித்திருக்கிறதே வந்து ஆதிசேஷன் தான். ஸோ பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், சிவன் கோயிலாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், எந்த முக்கிய பிரதான தெய்வங்களை எடுத்தாலும் நமக்கு வந்து சர்ப்பங்கள் வந்து அந்த தெய்வங்களுக்கு ஒரு காவலாக அந்தந்த இடங்களில் வந்து இருக்கும். ஒரு சில இடங்களில் புத்து கட்டி அங்கே நாகம் வாழக்கூடியதாக இருக்கும். கருமாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு சிவன் ஆலயமாக இருந்தாலும் அங்கேயும் சர்ப்பங்கள் இருக்கும். ஸோ சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய காலமாக தொன்று தொட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒன்று. ஆடி வெள்ளிக்கிழமையில் காலையில் இந்த 6 மணிலேருந்து 7 மணிக்கு சுக்கிரஹோரைன்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரஹோரையில் நம்ம சர்ப்ப வழிபாடு, அதுவும் பெண்கள் அந்த அரச மரத்தை வந்து அவங்க வெறும் வயிற்றோட ஒரு விரதம் இருந்து, ஏன்னா ஜென்ரலி அந்த சர்ப்பத்துக்கு வந்து புத்துக்கு பால் விடுறது அப்படிங்கிற அந்த வழிபாடு செய்யும்போது பெண்கள் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க, காஃபி கூட குடிக்க மாட்டாங்க, வெறும் வயிற்றோடு தான் போய் சுற்றுவாங்க. ஸோ சயின்டிஃபிக்காக அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு அரச மரத்தில் வந்து காலையில் நம்ம அந்த வலம் வரும்பொழுது ரொம்ப தூய்மையான ஒரு சுவாசம் பண்ணுறதுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த பியோர் ஏரை வந்து நம்ம சுவாசம் பண்ணால் கர்ப்பத்துக்கு ரொம்ப நல்லது. அப்போ ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பெண்களுக்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு. அரச மரத்தில் கிரக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, சனி மூன்றுமே, அதை பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரச மரத்தினுடைய அடிபாகம் வேறு, அதனுடைய மத்திய பாகம், அதனுடைய இலைகள், இவங்க இந்த மூன்றுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த அரச மரத்தில் இருப்பதாகவும், சூரியன், குரு, சனி இந்த 3 கிரகங்களினுடைய அமைப்பு அங்கே இருக்கும் பொழுது, கிரகங்கள் நம்ம ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு கிரக தோஷம் இருந்தாலும் அரச மரத்தை 12 முறை வலம் வருவது அஸ்வத்தம்னு சொல்கிறது அரச மரத்துக்கு. ஸோ இந்த அஸ்வத்த பிரதட்சணம் ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒரு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இரட்டை நாகம், அதையும் ராகு கேத்து ஆகிய இரட்டை நாகங்களுக்கு ஒரு பச்சை பால், அதில் கொஞ்சம் பச்சை அரிசி, பச்சை வெல்லம், இது 3 போட்டு நல்லா கலந்து அந்த சர்ப்பங்களுக்கு மேலே அது எல்லாத்தையுமே ஒரு நெய்வேத்தியமாக வச்சு, சர்ப்பங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, தேங்காய் உடைச்சி பழம் நெய்வேத்தியம் செய்து நம்மளுடைய குலதெய்வம் மற்றும் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டி பெண்கள் இந்த வழிபாடு ஆடி வெள்ளிக்கிழமையில் செஞ்சால் வரக்கூடிய சந்ததிகள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இது முதல் வாரம் பண்ணலாம், 3ஆவது வாரம் பண்ணலாம், 5ஆவது வாரமும் பண்ணலாம். ஆடி வெள்ளிக்கிழமையில் பொதுவாக வீட்டுக்கு பெண்களை அழைத்து, சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னியா பெண்கள் இவங்கள அழைத்து நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரதானம் பண்ணி அவங்கள நம்மளுடைய பித்ருக்களாக நினச்சி அவங்கள்ட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய வழக்கமாக இருக்குது நம்மளுடைய பரம்பரையில். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வந்தாலே நம்ம சுமங்கலிகளை கொண்டாடுவதும், சுமங்கலிகளுக்கு நம்ம தாம்பூலம் கொடுப்பதும், மற்றும் அந்த வீட்டில் இறந்தவங்க சுமங்கலிகளை வந்து நம்ம வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடி 1ஆம் தேதி சந்திரன் கேத்துவோட சூரியன் வீட்டில் இருக்கார். ஸோ சூரியனும் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறார்கள் ஆடி 1ஆம் தேதியே. அதுவும் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, பூர நட்சத்திரமே அம்மனுடைய பிறந்த நட்சத்திரம்தான். ஸோ இந்த பூமி தாயார்னு சொல்லக்கூடியவள், இந்த பூமியவே தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அம்மன் வந்து இந்த வருடம் இந்த ஆடி வெள்ளி மாத பிறப்பு சந்திரன், கேத்து, சுக்கிரன் இந்த அமைப்பில் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அன்றைய நாள் எது நம்ம தொடங்கினாலும் அதனுடைய அந்த வளர்ச்சி பன்மடங்காகும் அப்படிங்கிறது. ஸோ சைவ ஆலயங்கள், வைணவ ஆலயங்கள் இது ரெண்டத்துலேயுமே ஆடி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை போற்றுவதும் சரி, ஆடி மாதமே கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கோதை நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் நம்மளுடைய ஆண்டாளின் திருநக்ஷத்திரம், அவள் பிறந்த நட்சத்திரம். அதனால் வைணவ ஆலயங்களையும் சரி, சைவ ஆலயங்கள்லேயும் சரி
ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெண் தெய்வ வழிபாடுகளையும் மற்றும் சர்ப்ப வழிபாடுகளையும் செய்கிறது தான். நீங்களும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த ஆலயங்கள் போயிட்டு வழிபாடுகள் செய்தால் உங்களினுடைய தலைமுறைகள் நல்லா இருக்கும், வரக்கூடிய சந்ததிகளும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. என்ன நேயர்களே, இன்றைய இந்த பதிவில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கான சிறப்புகளை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.